Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். மாம்பழ கருப்பட்டி கேசரி எப்படி பண்றது அப்படினு தான் பார்க்க போறோம். இது நம்ம நார்மலா பண்ற கேசரியை விட கொஞ்சம் டிஃபரண்டா பண்ண போறோம். ரொம்பவே சூப்பரா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. வாங்க எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் ஒரு மாம்பழம் எடுத்துக்கிட்டேன். மாம்பழத்தை தோலெல்லாம் நல்லா சீச்சி எடுத்துருங்க. தோலெல்லாம் எடுத்துட்டு சதை பகுதியை மட்டும் தனியா எடுத்துக்கோங்க. சதை பகுதியை சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா அதை ஒரு மிக்சர் ஜார்ல போட்டு நல்லா ஸ்மூத்தா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு மிக்சர் ஜார்ல போட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு panல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா முந்திரி பருப்பு, உலர் திராட்சை இது ரெண்டையும் வறுத்து எடுத்துக்கோங்க. ரெண்டையும் நல்லா வறுத்துட்டு தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அதே நெய்ல 1 கப் அளவுக்கு சேமியா சேர்த்துக்கோங்க. சேமியா நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க சேமியா நல்லா வறுபட்டுருச்சு. இப்ப இதுல நம்ம சேமியா எடுத்த அதே கப்ல 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போறோம். ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கொதிக்க விடுங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சே கொதிக்க விடுங்க. அந்த தண்ணி எல்லாம் இஞ்சி சேமியா வந்து நல்லா வேகணும் நமக்கு. சோ நல்லா வேகுற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கொதிக்க விடுங்க. இப்ப பாருங்க தண்ணி எல்லாம் இஞ்சி சேமியா நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுல நம்ம கருப்பட்டி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு இனிப்பு தேவையோ அதுக்கு ஏத்தாப்ல கருப்பட்டி சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் கருப்பட்டி சேர்த்திருக்கேன். ஃபர்ஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் கருப்பட்டி சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நெய்க்கு பதில் நீங்க வனஸ்பதி சேர்த்து பண்றதுனாலும் பண்ணலாம். அதுவும் சாப்பிடுறதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இனிப்பு கொஞ்சம் கம்மியா இருந்தனால நான் இன்னொரு டேபிள் ஸ்பூன் கருப்பட்டி சேர்த்துக்கிட்டேன். அதனால 1 கப் சேமியாக்கு 3 டேபிள் ஸ்பூன் கருப்பட்டி சேர்த்தீங்கன்னா இனிப்பு வந்துட்டு கரெக்டா இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கருப்பட்டி சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கருப்பட்டியும் சேமியாவும் ஒண்ணா சேர்ற அளவுக்கு மட்டும் குக் பண்ணா போதும். அடுத்தது வந்து நம்ம மாம்பழம் சேர்த்துடலாம். நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சிருக்க மாம்பழத்தை இப்போ அதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மாம்பழத்தில் இருக்க தண்ணி எல்லாமே நல்லா இஞ்சி அது சேமியாவோட நல்லா கலக்கிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா மாம்பழத்தில் இருக்க தண்ணி எல்லாமே நல்லாவே இஞ்சி வந்துருச்சு. கடைசியாக பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. பாருங்க பேன்லேயே ஒட்டாம நம்மளோட சூப்பரான கேசரி வந்துட்டு ரெடி ஆயிருச்சு. இதுல கருப்பட்டி சேர்த்துருக்கனால நமக்கு ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. இந்த கேசரி பார்த்தீங்கன்னா குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிக்கும். அதனால கண்டிப்பா உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. கடைசியா பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி, உலர் திராட்சை அது ரெண்டையும் சேர்த்து அதோட கலந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான மாம்பழ கருப்பட்டி கேசரி வந்துட்டு ரெடி ஆயிருச்சு. இது நம்ம சாதாரணமா சமைச்சு சாப்பிட்ற கேசரியை விட ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டாகவும் இருக்கும். கடைசியா பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்துட்டு சேர்த்துக்கோங்க. எப்பயுமே எந்த இனிப்பு பண்ணும்போது கொஞ்சமா நீங்க உப்பு சேர்த்து பண்ணீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும்.
பாருங்கள் நம்மளோட சூப்பரான மாம்பழ கருப்பட்டி கேசரி ரெடி ஆயிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.